இவர்கள் புதிய புதிய அரசியல் தலைவர்கள் என்பதன் காரணமாக இந்த விடயங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கும் அதற்கான தீர்வுகளை பற்றி சிந்திப்பதற்கும் சாதாரண அரசியல் தலைவர்களை விட அதிகமான டைம் நேரம் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த அனுபவமின்மையின் காரணமாக அதான் நான் சொல்றேன். இப்ப நாங்க அனுபவம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருகின்ற போதே நாங்கள் அந்த நேரத்தில் செப்டம்பர் மாதத்தை சுட்டிக்காட்டிய ஒரு விடயம் அனுபவம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அரசியல் தலைவர்களுக்கு என்ற அதுதான் சிந்திக்கின்ற இயலுமையை வழங்கும். அனுபவம் தான் சிந்திக்கின்ற இயலுமையை வழங்கும். இப்போ நீங்கள் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் எல்லாரும் வேறு யார்ட்டையும் தங்கி இருக்க முடியாது. அப்போ அனுபவம் மிகவும் முக்கியமானது. இலங்கை மக்கள் புத்திசாலிகளாக இருந்திருப்பார்களாக இருந்தால் இந்த 76 வருடத்து சாபம் இடம்பெறுகின்ற போது மெல்ல மெல்ல புதிய தலைவர்களை அரசாங்கத்துக்குள்ள கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்பவும் செய்த ஒரு விடயம் என்று சொன்னால் புதிதாக வருகிறவர்களுக்கு வாக்கு அளிக்கவே மாட்டார்கள். பழைய தலைவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களித்து கொண்டே இருப்பார்கள். பிறகு கடைசியாக அவன் சொல்லுவா பழைய தலைவர்கள் தான் எல்லாத்தையும் கெடுத்தார்கள், எங்களுக்கு ஒரு பொறுப்பும் இல்லை. அதிலே ஒரு ஹிப்போக்ரஸி இருக்கின்றது என்று தான் நான் நினைக்கிறேன். திடீரென்று அவர்களுக்கு ஒரு ஞானம் பிறந்து செய்தார்கள், எல்லாரையும் தள்ளிவிட்டு முற்றுமுழுதாக புதிய ஒரு குழுவினரை கொண்டு வந்தார்கள். அந்த குழுவினருக்கு பிரச்சனைகள் பற்றியும் பிரச்சனைகளை தீர்வு தொடர்பாக சிந்திப்பதற்கான போதிய ஒரு நேரமும் இயலுமை இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் செயல்பாடுகள் மிக மெதுவாக நகர்கின்றது என்று நான் நினைக்கின்றேன்.